எனக்கு ஒரு சின்ன டயர்ட், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்ம அடுத்தது துலா லக்னம். துலா லக்னத்தில் துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அவங்களுக்கு யோக திசைகள் எது, அவயோக திசைகள் எது, துலா லக்னத்துக்கு எந்தெந்த திசைகள் என்னென்ன செய்யும், துலா லக்னத்தில் பிறந்தவங்களுடைய குணநலங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டு வருவோம். துலா லக்னத்தில் பிறந்தீங்க அப்படின்னம்னா உங்கள் லக்னாதிபதி வந்து சுக்கிரன். துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே கலையில் ஆர்வங்கள் இருக்குங்க. நிறைய சினிமா ஃபீல்டில் ஜெயிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா துலா லக்னமாக தான் இருப்பாங்க. துலா லக்னம் அந்த எந்நேரம் வந்து தன்னை அழகாக காட்டிக்கிறது, கண்ணாடி முன்னாடி நின்று எப்பவும் தலை சீவிக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, நல்ல ஆடை அணிகிறது, ஆபரணங்கள் அணிகிறது, இதெல்லாம் துலா லக்னக்காரங்க ரொம்ப விரும்பி செய்வாங்க. அதுதான் அவங்களோட ஹேபிட்டாகவே இருக்குது. ரொம்ப கலை ரசனை இதெல்லாம் அதிகம் கொண்டவங்களாக இருப்பாங்க. எதையும் ரசித்து பார்ப்பாங்க, எதையும் ரசிக்கிற மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த துலா லக்னக்காரங்களுக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும். இவங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி வந்து செவ்வாய். இவங்களுடைய பேச்சு கணீர்னு தான் இருக்கு. 4 பேர்த்துக்கு பேசாமையே இருந்தாலும் டக்குன்னு ஒரு வார்த்தை பேசினாலும் 4 பேர்த்துக்கு சுருக்குன்னு வர்ற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறங்காட்டி கொஞ்சம் காரஞ்சாரமாக தான் பேசுவாங்க, சுருக்குன்னு மனசுல படுற மாதிரி தான் பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி செவ்வாயாக இருக்கிறதுனால. அதே மாதிரி காசு பணங்களும் அப்படித்தான், கராராகத்தான் இருப்பாங்க. அப்படி எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. துலானாலே வியாபாரம் தான், ₹1 கேட்டு வாங்கியே தான் தீருவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் தான் இந்த துலா லக்னக்காரங்க. இவங்களும் நேர்மையாக தான் இருப்பாங்க. ₹10 ₹10 கொடுக்கணுமல்ல அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆட்களாகத்தான் இந்த துலா லக்னக்காரங்க இருப்பாங்க. ரொம்ப நேர்மையான ஆட்களாக இருப்பாங்க, ரொம்ப கலை ரசனை கொண்டவங்களாக இருப்பாங்க, கொஞ்சம் கணீர்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி குணநலங்கள் இவங்களுக்கு இருக்கும். இவங்களுக்கு வந்து சுக்கிர திசை வந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா லக்னாதிபதி திசை வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகனம் அத்தனையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோக திசையாகவே அந்த சுக்கிரன் திசை இருக்கும். அட்டமாதிபதியாகவும் இந்த சுக்கிரன் வருது. வெளியூர், வெளிநாடு அப்படி இப்படின்னு ரொம்ப செலவு பண்ணி ஜாலியாக வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை இந்த சுக்கிரன் திசையானது கொடுக்கும் துலா லக்னக்காரங்களுக்கு. செவ்வாய் திசை பார்த்துட்டோம்னா நல்ல குடும்பத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுக்க, ஆனால் அவ்வளவு பெரிய யோகங்களை செய்யாது, ஆனால் கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வச்சிரும். கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் எல்லாமே அந்த துலா லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசையானது கொடுக்கும். செவ்வாய் திசை வந்து இவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசை தான். சரி, இந்த துலா லக்னத்துக்கு ஆகாத திசை அப்படின்னம்னா இந்த குரு திசை தானேங்க. குரு வந்து 3 6க்கு அதிபதியாக வருது. இந்த 3 6க்கு அதிபதியாக வரும்போது 6ஆம் வீட்டோட தொடர்பாயிருச்சு அப்படின்னம்னா நம்மளுக்கு கடனை கொடுக்கு, ஏதோ ஒரு வம்பு வழக்குகள் பிரச்சனைகளை கொடுக்கு, இந்த மாதிரி சிக்கல்கள் தான் இந்த குரு திசை கொடுக்க பார்க்குங்க. பெரிய அளவுகள்ல முன்னேற்றம் இல்லாம கொண்டுட்டு போகும். இந்த குரு 6ஆம் வீட்டுல தனிச்சு நின்னாலும் கூட நல்ல வேலையை கொடுத்துரும். வங்கியில வேலை, இல்லை வந்து ஒரு வேலையில் ஒரு கெட்டிக்காரத்தனம், இதெல்லாத்தையுமே கொஞ்சம் கொடுக்கும். ஏன்னா ஆனால் கடனையும் சேர்த்தி கொடுத்துரும். இதே 10ஆம் வீட்டில் உச்சமாச்சினாலும் கூட வங்கிகளில் வேலைகள் கொடுத்து ஒரு அதிகாரம் உள்ள போஸ்ட்டுக்குள்ளே கொண்டுட்டு போகும். ஏன்னா உச்சமாகி நிற்கிறதுனால. 3ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு நிற்கும் போதும் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பாக வரக்கூடிய ஒரு அமைப்புகளை செய்யும். 3ஆம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு நிற்கும் போது. மற்ற இடங்களில் 4ஆம் வீட்டில் நீசமாயிட்டாலும் கூட பெரிய கெடுபலங்களை செய்யாது. 5ஆம் வீட்டில் நிற்குது, பூர்வீகத்தில் வம்பு வழக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். 7ஆம் வீட்டில் நிற்குது, துணை இடத்துல வம்பு பிரச்சனைகளை கொடுக்கும். 8ஆம் வீட்டில் நின்றுது அப்படின்னம்னா ஏதோ ஒரு இடைஞ்சல்கள், கடன் சார்ந்து, இல்லை ஏதோ ஒரு அடிக்கடி ஆஸ்பத்திரி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யும். பாக்கியத்தில் நிற்கிது 9ஆம் வீட்டில் தப்பே இல்லை. அது வந்து எந்த விதத்துலையும் கெடுபலன் இல்லாமல், ஏன்னா 3ஆம் வீட்டோட தான் தொடர்பாகுது, அது வந்து நல்ல விதமாகவே கொண்டுட்டு போகும். 10 பார்த்தாச்சு. 11ஆம் வீட்டில் நிற்கிறது நல்லது தான். 12ஆம் வீட்டில் நின்றுதுன்னா வெளிநாடு போகணுங்க. வெளிநாடு போனால் தான் நல்லா இருக்கு. உள்நாட்டில் இருந்தாங்கன்னா கடனில் போய் மாட்டிடுவாங்க, கடனில் சிக்க வச்சிடும் குருவுடைய திசையில். வெளிநாடு போனாங்கன்னா நல்லா இருக்கு, அதில் ஒன்றும் தப்பே இருக்காது. குரு திசை வந்து ஒரு மீடியமான திசை தான். ஒரு பெரிய ராஜயோக திசையாக துலா லக்னத்துக்கு வேலை செய்யவே செய்யாது. ஆனால் சனி திசை நல்ல யோகத்தை செய்யுங்க. ஏன்னா 4 5க்கு அதிபதி, ஒரு கேந்திரம், ஒரு திரிகோணத்துக்கு அதிபதியாக சனி வருது. அந்த சனி எங்க நின்னாலுமே ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் செய்ய பார்க்குமே ஒழிய கெட்ட பலன்களை செய்யவே செய்யாது. ஒருவேளை ராகு கூட நெருங்கி, செவ்வாய் கூட இது நெருங்கி நின்றுச்சு அப்படின்னா கொஞ்சம் இடைஞ்சல்களை செய்யும். என்ன இருந்தாலும் சனி தான், அதுகிட்ட என்ன இருக்குதோ அதுதான் அது தரும். அப்போ வந்து எங்க நிக்குதோ அந்த வீட்டை கொஞ்சமாவது பாதிக்கும். 4ஆம் வீட்டுல நின்றுதுன்னா புது வீடு, புது வண்டி வாகனங்கள் வாங்காம பழைய வீடு, பழைய வண்டி வாகனங்கள் வாங்குவாங்க. 5ஆம் வீட்டுல நின்னாங்கன்னா பூர்வீகத்துல இருக்க முடியாது, பூர்வீக வலுவா இருக்கு.
பூர்வீக வலுவா இருக்கு, ஆனா பூர்வீகத்தில் இருக்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்காது, பூர்வீகத்துல இருந்தா முன்னேற்றம் இருக்காது, வெளியே போனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சனியானது செய்யும். சனி 6ஆம் வீட்டுல தனிச்சு நின்றதுன்னா நல்லா இருக்குங்க, தப்பே இருக்காது. 7ஆம் வீட்டுல திக்பலமாக இருந்தாலும் கூட சனி திசை சிறப்பாகவே இருக்குங்க, பெரிய யோகத்தை செய்யும். 8ஆம் வீட்டுல நின்னாலும் கூட யோகத்தை தான் செய்யும், அதுவும் ஒண்ணு கெரும்பிடங்களை செய்யாது. பாக்கியத்துல நிக்குது, தப்பில்லை, அப்பாவுக்கு மட்டும் அது சில இடைஞ்சல்களை கொடுத்துட்டு மற்ற விதத்துல எல்லா விதத்திலையுமே நல்ல விதமாகவே தரும். 10ஆம் வீட்டுல நிக்குது, 10ஆம் வீட்டுல தொழில் ஆகாது, வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. சனி திசை பெரிய யோகத்தை செய்யும் வேலை பார்க்கும்போது. 11ஆம் வீட்டுல நின்னுது அப்படின்னா எல்லா விதத்திலையும் சிறப்புகளை கண்டிப்பாக செய்யும். 12ஆம் வீட்டுல நின்னுது அப்படின்னா கொஞ்சம் குடும்பத்துல சண்டை சச்சரவு இல்ல குடும்பம் அமையறதுல லேட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யத்தான் பார்க்கும். ஏன்னா 2ஆம் வீட்டை அந்த சனி பார்க்கறதுனால இங்க குரு இது கொஞ்சம் அந்த சனி கூட தொடர்பாச்சு அப்படின்னா வக்கீல் ஆகிறது, இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. 2ஆம் வீட்டோட சனி தொடர்பாகும் போது வக்கீல் அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்குங்க. அதனால துலா லக்னக்காரங்களுக்கு இந்த சனி ஒரு நல்ல ராஜ்ய யோகாதிபதி தான். எங்க நின்னாலும் அப்படி ஒன்றும் பெரிய கெடு பலன்களை செய்யாம யோக பலன்களை தான் செய்யும். குரு தான் இந்த லக்னத்துக்கு ஆகாது. செவ்வாய் ஒரு சுமாரா கல்யாணத்துல இந்த செவ்வாய் தான் கொடுக்கும். 7ஆம் அதிபதி எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் திருமண அமைப்பு, துணை, இது எல்லாமே நடக்கும். 8ஆம் அதிபதி சுக்கிரன், இங்க லக்னாதிபதியும் சுக்கிரன் தான். அதனால சுக்கிரனோட திசை எந்த விதத்திலையும் கெடுபலங்களை செய்யாம நல்ல விதமாகவே இருக்கும். பாக்கியாதிபதி இங்க புதன், இங்க புதன் திசை வந்தது அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. எல்லா பாக்கியத்தையும் அனுபவிப்பாங்க, ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே சமயம் விரையாதிபதியாகவும் இருக்கிறங்காட்டி வெளியூர் வெளிநாடு இதெல்லாம் போக வைக்கும் புதனுடைய திசையானது. புதன் திசை இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சந்திரன் திசை வந்ததுன்னா விவசாயம் தாங்க பண்ணுவாங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி சந்திரன், அப்ப சந்திரனுடைய திசையே வருது. அப்ப விவசாயம் பண்றது, காய்கறி வியாபாரம் பண்றது, மல்லிகை கடை வைக்கிறது, பால் வியாபாரம் பண்றது, அரிசி வியாபாரம் பண்றது, முட்டை, உணவு சம்பந்தமானது, கூல் ட்ரிங்க்ஸு, இதுகெல்லாம் நல்லா இருக்கு. விவசாயம் நல்லா இருக்கு. சந்திரனோட திசை வந்ததுன்னா விவசாயத்துல தான் ஆர்வம் அதிகமாக இருக்கு. ஐடியில் இருந்தாலும் கூட வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வராங்கன்னா அவங்களுக்கு துலா லக்னக்காரங்களாகத்தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தான் விவசாயத்துல அவ்வளவு ஆர்வம் இருக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி சந்திரன், அதனால விவசாயத்துல ரொம்ப ஆர்வம் உள்ளவங்களாகத்தான் இருப்பாங்க. 11ஆம் அதிபதி சூரியன். இந்த சூரியன் திசை நடத்துச்சு அப்படின்னா துலா லக்னத்துக்கு செவ்வாய் பலவீனமாச்சுன்னா சிக்கல்களை பண்ணு, என்ன பண்ணு, 2ஆம் தரத்தை கொடுக்கு. அதுக்கு 2ஆம் தரத்தை கொடுக்கணும்னா முதல் தரத்தை முதல்ல கட் பண்ணு. அந்த அமைப்புகள் எல்லாம் இந்த சூரியன் திசையானது செய்யும். ஆனா சூரியன் திசை நல்ல பொருளாதார லாபத்தை எல்லாமே கொடுக்குங்க. சூரியன் திசை நல்ல பொருளாதாரம், நல்ல லாபத்தை எல்லாமே கொடுக்குங்க. நல்ல விதமாகத்தான் இருக்கு சூரியன் திசை. ஆனா செவ்வாய் மட்டும் வலுத்து நின்றுச்சுன்னா சூரியன் திசை வந்தாலும் 2ஆம் திருமணத்தெல்லாம் கொடுக்காது. 7ஆம் வீட்டை விட 11ஆம் அதிபதி வலுத்து திசை நடந்தா தான் 2ஆம் திருமணம். 7ஆம் அதிபதி விட 11ஆம் அதிபதி பலவீனமாகி திசை நடந்துச்சு அப்படின்னம்னா 2ஆம் திருமணம் இல்லை, நல்ல விதமாக தான் போகும். பொருளாதாரம் மட்டும் நல்ல விதமாக கொடுத்து எந்த இடைஞ்சலும் இல்லாம கொண்டுட்டு போகும். பாதகாதிபதியாக இருந்தாலும் எந்த பாதகத்தையும் செய்யாது. சில இடங்கள்ல மறைஞ்சு நிற்கும் போது 6ஆம் வீட்டுல நின்றுதுன்னா யோகம்தான். ஆனா எந்த வீட்டுல நிற்குதோ அந்த வீட்டின் மூலியமாக கொஞ்சம் பாதகங்களை கொடுக்கத்தான் பார்க்கும். 4ஆம் வீட்டுல நின்னா தாயாருக்கு இடைஞ்சல்களை பண்ணும் இந்த சூரியன் திசை. 5ஆம் வீட்டுல நின்றுதுன்னா குழந்தைகளுக்கு பூர்வீக சொத்துக்கள்ல இங்கெல்லாம் கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணும். 9ல நின்னா சொல்லவே வேண்டியதில் அப்பாவை இடைஞ்சல்கள் பண்ணியே தான் தீரும் சூரியன் திசை வந்தது அப்படின்னம்னா. இந்த மாதிரி இடைஞ்சல்கள் எல்லாமே இந்த சூரியன் திசையானது தரும் துலா லக்னத்துக்கு. புதனை நம்ம பார்த்தாச்சு, பாக்கியாதிபதி விரையாதிபதி. ஆக துலா லக்னத்துக்கு யோக திசை அப்படின்னம்னா புதன் திசை, சனி திசை, சுக்கிரன் திசை, இந்த 3 மிகப்பெரிய யோக திசை. ஆகவே ஆகாத திசைங்கிறது இந்த குருவுடைய திசை, இது சுத்தமா ஆகாது. அதுவும் சில இடங்கள் இருக்கும்போது குரு திசையும் நல்ல விதமாகத்தாங்க இருக்கு. செவ்வாய் திசை ஒரு மீடியமான திசை தான். செவ்வாய் திசை ஒரு மீடியமானது. சந்திரன் திசையெல்லாம் ஒன்றும் தப்பு இருக்காதுங்க. தொழில் பண்ண வச்சு அதுல நல்ல சந்திரன் நல்லா இருந்ததுன்னா தொழில முன்னேறியும் போயிடுவாங்க. சூரியன் மறைஞ்சு எங்கேயாச்சும் கெட்டு நிற்கும் போது சூரியன் திசை நல்லா இருக்கு. இல்லைன்னா சூரியன் எங்கெங்கெல்லாம் நிற்குதோ அந்தந்த இடங்கள்லாம் பாதிப்புகளை கொடுக்கும். ஓகேவா? அப்ப ராகு கேதுக்கள் எந்த கிரகங்களோட தொடர்பாகுதோ அந்த கிரகத்தினுடைய பலன்களை எடுத்து செய்யறதா ராகு கேது. சரி, இந்த துலா லக்னக்காரங்களுக்கு எந்தெந்த திசை எப்படி என்ன பலனா செய்யுங்கிறத நான் ரொம்ப ஷார்ட்டா இந்த வீடியோல சொன்னேன். நீங்க யார் துலா லக்னம், உங்களுக்கு என்ன திசை நடக்குது, அது என்ன மாதிரியான பலன்கள் தருது அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. சரி, அடுத்தது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துல நீங்க பிறந்திருந்தீங்க